ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம இந்தியன் ஆர்மி இறங்கி அடிச்சதுல அப்துல் ரஃப் அசார் அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட் செத்து போயிட்டான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா த மோஸ்ட் வாண்டட் கிரிமினலோட தம்பி, அதாவது மசூத் அசாரோட தம்பி. இப்போ அந்த மசூத் அசார் வந்துட்டு இவனை கொன்னதுக்காகவும் அவனோட ஃபேமிலி 10 பேரை சேர்த்து கொண்டுட்டான். அதுல ஒருத்தன் தான் அந்த அப்துல் ரஃப் அசார். அதனால வந்துட்டு அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற 12 நாடுல இருந்து ஜிகாட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கான். இவன் எதுக்கு இவங்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு வர வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா வேற எதுக்கு இல்லை, நம்ம இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு தான், பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து வர சொல்றான். இந்த மசூத் அசார் வந்து எவ்வளோ பெரிய கிரிமினல் டெரரிஸ்ட்னு உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த புல்வாமா அட்டாக் வந்து மாஸ்டர் மைண்ட் இவன் தான். அதே மாதிரி பத்தான்கோட் ஏர்பேஸை வந்து இவன் தான் டேமேஜ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி 2008 வந்து மும்பை அட்டாக்ஸ் நடந்ததுல ஒன் ஆஃப் த மெயின் டெரரிஸ்ட் இவன் தான். அதே மாதிரி 2001 இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக்லேயே வந்து மெயினான ஒரு லீட் எடுத்து பண்ணதே இவன் தான். 1999 வந்துட்டு காந்தகார் ஃபைட்டை வந்து ஹைஜாக் பண்ணதே இவனை ரிலீஸ் பண்ண சொல்லி தான் ஹைஜாக்கே பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். இப்படிப்பட்ட இவனை வந்து யூஎஸ்ஏ வந்து எப்படியாவது பிடிச்சி கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மசூத் அசாரோட லைஃப் ஜேர்னி பற்றி தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். அப்போ தான் அவன் எந்தளவுக்கு ஒரு மோசமான டெரரிஸ்ட்னு தெரியும். மசூத் அசாரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது மசூத் அசார் அல்வி அப்படிங்கிறது என்னோட ஃபுல் நேமு. இவன் எந்த வருஷம் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 1968 தான் பிறக்கிறான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பவால்பூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப்ல பிறக்கிறான். இவன் வந்து 3வது குழந்தையா பிறக்கிறான். மொத்தமாக இவன் கூட சேர்ந்து அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சேர்த்து மொத்தமாக 11 குழந்தைங்க இருக்காங்க. மசூத் அசாரோட அப்பாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லா பக் சபீர். இவர் வந்து ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பால் பண்ணையெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதனால ஒரு நல்ல வெல்த்தியான ஒரு ஃபேமிலி தான். மசூத் அசார் வந்து எங்க ஸ்கூல் படிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பகவல்பூர்ல தான் படிக்கிறான். ஆனால் வந்து 8th வரைக்கும் தான் அங்கே படிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதராசா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து அங்கே படிக்க ஆரம்பிக்கிறான். என்ன மாதிரி படிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் அங்கே வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மதராசா அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்கத் அல் அன்சார் அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட் அமைப்பு கூட வந்து லிங்க்ல இருக்கு. இங்கே தான் வந்து முழுக்க அந்த டெரரிஸ்ட் எண்ணமே அந்த மசூத் அசாருக்கு வர ஆரம்பிக்குது. இந்த டைம்ல தான் வந்துட்டு இவனுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் ஆப்கான் வாரில் வந்து இவனை வந்து வாரில் சேர்ந்து நிறைய வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் வந்து போர்ல வந்து நல்லா சண்டை போட்டு எதிரிகள்லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவனுக்கு இன்ஜுரி ஆயிடுது. அதனால வந்துட்டு ஹர்கத்துங்கிற அந்த அமைப்புக்கு வந்து அதில் இருக்கிற மெம்பர்ஸ்க்குலாம் வந்து இவன் மோட்டிவேட்டரா இருக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனே வந்து அந்த ஹர்கத் அல் அன்சார் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு வந்து ஹெட்டாவே மாறிடுறான். ஹர்கத் அல் அன்சார் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும்னு சொல்லி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போய் நிறைய ஃபண்ட் ரைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஃபண்ட்லாம் வரதான் இவங்களுக்கு வந்து நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்க முடியும். அப்படிங்கிறனால வந்துட்டு இதை வந்து இந்த முயற்சியை எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி எடுக்கும் போது அவன் சூஸ் பண்ற ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பியா, அபுதாபி, சவுதி அரேபியா, மங்கோலியா, UK, பிரிட்டன்லாம் அதுல இருக்கு. அங்கே கூட அவனுக்கு ஆள் இருக்காங்க. அப்புறம் வந்து அல்பேனியா, இந்த மாதிரி நாட்டிலலாம் வந்து இவனோட நிறைய மெம்பர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இன்னுமே சீக்கிரட்டாகவே இருக்காங்க. அவங்களாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாடுலலாம் அவனுக்கு தேவையான மெம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக 1994 வந்துட்டு இந்தியா வர ஆரம்பிக்கிறான். எப்படின்னா ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி வரான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் வரான். ஸ்ரீநகருக்கு இவன் எதுக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா ஹர்கத் அல் இஸ்லாமிக்கும் அப்புறம் ஹர்கத் அல் முஜாஹிதீன் இந்த 2 அமைப்பையும் வந்து ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய அட்டாக்ஸ் எல்லாம் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனால் அந்த அன்பார்ச்சுனேட்டா வந்து மாட்டிக்கிறான். இந்தியாவோட ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு அவனை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போகும்போது அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்டே என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 12 கண்ட்ரீஸ்ல ஜிகாதிஸ்ட்லாம் இருக்காங்க. நான் சொன்னேன்னா இப்பவே வந்து அவங்கெல்லாம் உங்க கதையை முடிச்சிருவாங்க. உங்களோட ராக்கெட் லான்ச்சர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அப்பவும் மிரட்டல் தான் விட்டுருக்கான். இவனோட பிரைமரி பிளானே என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்தியாவை அழிச்சாகணும். அதுதான் அவனோட ஒன்லி மோட்டிவா இருந்திருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் இவனை வந்து திஹார் ஜெயிலில் போட்டு அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 1995 வந்துட்டு 6 ஃபாரின் டூரிஸ்ட்டை வந்து கிட்னாப் பண்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்கத் அல் முஜாஹிதீன். அப்பவும் டூரிஸ்ட், இப்பவும் டூரிஸ்ட் ஹைஜாக் பண்றாங்க. ஹைஜாக் பண்ணிட்டு இவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா மசூத் அசாரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. ஆனா வந்துட்டு சாமர்த்தியமா அந்த டூரிஸ்ட்ல வந்துட்டு அவர் 5 பேர் தப்பிச்சு ஓடிடுறாங்க. எப்படி மேனேஜ்மெண்ட் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அவரோட தலையை மட்டும் வெட்டிடுறாங்க. அதனால கிட்னாப் பண்ணி அந்த மசூத் அசாரை வந்து ரிலீஸ் பண்றது வந்து ஃபெயில் ஆகி போயிருது. இப்போ அந்த செத்து போன டூரிஸ்ட் இருக்கார்ல, அவர் வேற யாரும் இல்ல, யூஎஸ்ஏவை சேர்ந்தவர் தான். அதனால வந்துட்டு FBI எல்லாம் உள்ள வராங்க. FBI எல்லாம் வந்து உள்ள வந்து இவனை வந்து நல்லாவே தீவிர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு மசூத் அசார் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால யூஎஸ்ஏ வந்து 1998 என்ன பண்றாங்கன்னா ஹர்கத் அல் அசார் அப்புறம் ஹர்கத் அல் முஜாஹிதீன் இந்த 2யுமே வந்து பேன் பண்றாங்க யூனிவர்சல் லெவல்ல. இது ஐநா சபையும் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா மசூத் அசார் வந்து அரெஸ்ட் ஆகி ஒரு 4 வருஷம் கழிச்சு 814 அப்படிங்கிற ஃபிளைட்டை வந்து ஹைஜாக் பண்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா காத்மண்டுல, நேபாளில் இருக்கிற காத்மண்டுல இருந்து ஹைஜாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்துல் ரஃப் அசார், அதான் மசூத் அசாரோட தம்பி, இவன் தான் அந்த ஹைஜாக்கே மாஸ்டர் மைண்டு. C814 அப்படிங்கிற இந்த ஃபிளைட்டை வந்து காத்மண்டு நேபாளில இருந்து டெல்லிக்கு தான் வரதா பிளான். ஆனால் அதை வந்து ஒரு 12 கண்ட்ரிக்கு சுற்றி அடிச்சு எங்கெங்க இல்லாமல் சுற்றி அடிச்சு கரெக்டாக ஆப்கானிஸ்தானில் போய் லேண்ட் பண்ணுறாங்க. லேண்ட் பண்ணிட்டு தான் மசூத் அசாரை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த டெரரிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் டிமாண்ட் பண்ணதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த டெரரிஸ்ட் தான் வந்துட்டு மசூத் அசார். அவனை மாதிரி இன்னும் பெரிய பெரிய டெரரிஸ்ட்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி
நிறைய ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து நிறைய கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வேற வழியே இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து மசூத் அசாரை வந்துட்டு ஹைஜாக்கர்ஸ் கிட்டே கொடுத்துட்டாங்க. அவங்களும் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு பறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தான் மேலே ப்ரெஷர் போட்டாங்க. எப்படியாவது திரும்பி அந்த மசூத் அசாரை எங்ககிட்ட கொடுத்துருங்க, வந்து ஒரு நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் கிரிமினல் அப்படின்னு சொன்னாங்க. இல்லையே, ஆனால் வந்து பாகிஸ்தான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சமாளிப்பு அப்பதான் சமாளிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க எல்லாம் எங்க இருக்காங்களே எனக்கு தெரியாது, அவனா நாங்களும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு நாடகம் தான் ஆடினாங்க. இப்போ வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான நாடகத்தெல்லாம் பாகிஸ்தான் நடத்தி ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாகிஸ்தான்லேயே சென்டரான ஒரு ஏரியாவில், மெயினான ஒரு ஏரியாவில் மசூத் அசார் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறான். ஒரு 10,000 பேருக்கு முன்னாடி என்ன ஸ்பீச் கொடுக்குறான்னா, நம்மள மாதிரி முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு, பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு இந்தியாவை அழிக்காம சாகவே கூடாது, இந்தியாவை அழிக்கிறதா நம்மளோட முழுக்க நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேசிவான ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். இந்த மசூத் அசாரோட ஸ்பீச்சை வந்து பாகிஸ்தானோட டெலிவிஷன்ல கூட டெலிகாஸ்ட் பண்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கண்ட்ரியா இருப்பாங்க நினைச்சு பாருங்க பாகிஸ்தான். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு மசூத் அசார் ஒரு பெரிய ஒரு பிளான் ஒன்று போடுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற ஒரு பெரிய டெரரிஸ்ட் குரூப்பை வந்து, பெரிய ஃபேமஸான டெரரிஸ்ட் குரூப்பை வந்து உருவாக்கி அதை வந்து இப்போ வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கான். இந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புக்கு வந்து பாகிஸ்தானோட ஸ்பை ஏஜென்சி ஆகட்டும், தாலிபான் ஆகட்டும், ஒசாமா பின் லேடன் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த டைம்ல வந்துட்டு பெரிய லெவலில் சப்போர்ட்டா இருந்தாங்க. பெரிய லெவலில் ஃபண்ட் ரைஸ்லாம் பண்ணி ஹெல்ப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து அவன் குடும்பத்தோட கம்பெனியாவே ரன் பண்ணிட்டு இருந்தான் பாகிஸ்தான்ல. அப்போ எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்குலாம் செல்வாக்கு இல்லைன்னா இந்த அளவுக்குலாம் தனியாக ஒரு டெரரிஸ்ட் குரூப்லாம் அமைச்சு உருவாக்கி இவ்வளோலாம் ரன் பண்ணிட்டு இருந்திருக்க முடியாது. இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஆரம்பிச்ச அந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புக்கு வந்து தலைவனா வந்து மசூத் அசார் இருந்தான். அதுக்கு தளபதியா வந்துட்டு தான் பாத்தீங்கன்னா அப்துல் ரஃப் அசார், அதான் இப்ப செத்து போனல ஒரு டெரரிஸ்ட், இந்த மசூத் அசாரோட தம்பி, அவன் தான். ஸோ 2001 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவன் பண்ண ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 2001 இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மேல உச்சக்கட்ட கோவத்துல இருந்தான். ஏன்னா அவனை வந்து ஒரு 4 வருஷம் ஜெயில வச்சுட்டாங்களா, அதே வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துருச்சு. அவன் நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும்னு வச்சிருந்தான், டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ். அதெல்லாமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இந்தியானால. அதனால இந்தியாவை தான் நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவன் பண்ணதே 2001 பார்லிமெண்ட் அட்டாக் தான். இந்த அட்டாக்கை வந்து யார் கூட சேர்ந்து பண்றான்னு பாத்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா, அதான் இப்போ ரீசெண்டா பகல்காம்ல அட்டாக் பண்ணாங்களே அந்த அமைப்பு தான். அந்த அமைப்பு கூட சேர்ந்து தான் இந்த 2001 இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக்கை வந்து பண்றான். இந்த அட்டாக்ல வந்துட்டு 5 டெரரிஸ்ட் வந்து செத்து போறாங்க. அது வந்து சந்தோஷமா இருந்தாலும் 8 பேர் இந்தியன் செத்து போறாங்க. யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா 6 டெல்லி போலீஸ் ஆகுறாங்க, அதே மாதிரி 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆகுறாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கார்டனர் வேற செத்து போறாரு. நம்ம தோட்டத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அவங்கள ஒருத்தர் வந்து செத்து போகிறாங்க. மொத்தமா ஒரு 9 இந்தியன்ஸ் ஆகுறாங்க. இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட இருந்தும் சரி, அப்புறம் உலக நாடுகள், பெரிய பெரிய நாடு USA, UK, இவங்க கிட்ட எல்லாம் இருந்து உச்சக்கட்ட ப்ரெஷர் வருது பாகிஸ்தானுக்கு. எப்படியாவது இந்த மசூத் அசாரை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பாகிஸ்தான் அரசு வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே அவன் எடுக்கவே இல்லை. அதனால வந்து இந்தியா வந்து உச்சக்கட்டத்துக்கு கோபம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மசூத் அசார் வந்து அரெஸ்ட் பண்ணவே படலை. இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்படல. இன்னுமே ஃப்ரீ பேர்டு தான் சுத்திட்டு இருக்கான். இனிமே அவன் நினைச்ச டார்கெட்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கான். இந்த அட்டாக்கு அப்புறம் 2008 நடந்த மும்பை அட்டாக்லயும் இவனுக்கு பங்கு இருக்கு. இவங்க கூட சேர்ந்து இன்னும் நிறைய அமைப்புலாம் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதான் இந்த ஃபேமஸான தாஜ் ஹோட்டல் அட்டாக். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய 7 இடத்துலலாம் நடந்துச்சு. மும்பையில் இருக்கிற 7 ஃபேமஸான இடத்துலலாம் நடந்துச்சு. அதுலயும் இவனுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த 2008 மும்பை அட்டாக்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 160 அப்பாவி மக்கள் செத்து போனாங்க. அதுல வந்துட்டு கொஞ்சம் பேர் ஃபாரினர்ஸும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கும் வந்து பாகிஸ்தான் வந்து அவனை எந்த ஒரு கண்டிக்கவே இல்லை, அவனை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. சரி, இந்த அட்டாக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் பதுங்கி இருந்த மசூத் அசார் வந்துட்டு ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் 2016 வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பத்தான்கோட் அப்படிங்கிற அந்த ஒரு ஏர்பேஸ் இருக்கு, அந்த ஏர்பேஸ் அட்டாக் பண்றான். அப்படி அட்டாக் பண்ற அந்த ஏர்பேஸ்ல வந்துட்டு ஒரு 25 இந்தியன்ஸ்க்கு வந்து இன்ஜூர் ஆயிருது. அது போக வந்து 12 பேர் இறந்து போறாங்க. ரொம்ப ஒரு துக்கமான நாள் அதெல்லாம் அந்த காலகட்டத்துல. இந்த பத்தான்கோட் அட்டாக்கு வந்து எந்த ஒரு அமைப்போட ஹெல்ப்புமே இல்லாம வெறும் ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற இவனோட அமைப்பை வச்சே அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த அட்டாக்கு வந்து முழுக்க மாஸ்டர் மைண்ட் வந்து மசூத் அசார் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் அந்த மசூத் அசார் வந்துட்டு ஒரு மோசமான ஒரு சம்பவம் பண்றான். அந்த சம்பவம் தான் வந்துட்டு நம்ம ஒட்டுமொத்த இந்தியன்ஸையும் வந்து ஒரு சோகமான ஒரு கடல் ஆழ்த்துச்சு. அது வேற எதுவும் இல்லை, புல்வாமா அட்டாக் தான். அந்த புல்வாமா அட்டாக்ல தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 44 CRPF வீரர்கள் வந்து செத்து போனாங்க. அது வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய வேவாவே இருந்துச்சு. எப்படியாச்சும் இவங்க வந்து பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து அன்னைக்கு வந்து எல்லா இந்தியன்ஸ் கிட்டையும் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஐடியில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ வந்து அவங்க ஸ்டோரியில் போடுறதெல்லாம் நான் பார்த்தேன். அதான் வந்து ஒரு மேசிவான ஒரு எழுச்சியாக இருந்துச்சு. எப்படியாவது இந்த டெரரிஸ்ட் வந்து அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே பாருங்க அவன் உயிரோட சுற்றிட்டு இருக்கான். இந்த புல்வாமா அட்டாக்கை வந்துட்டு அவன் எங்க இருந்துட்டு பண்ணா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லாருமே டென்ஷன் ஆவீங்க பாகிஸ்தான் மேல. எங்க இருந்து பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டல், அங்கிருந்து தான் பண்ணியிருக்கான். ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இந்த ஒரு அட்டாக்கை வந்து மாஸ்டர் மைண்ட் பண்ணி முடிச்சிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாகிஸ்தான் மாதிரி ஒரு கேடுகட்ட கண்ட்ரி இந்த உலகத்துல இல்லைன்னு தெரியுது. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸு, UK, US இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து
ஜெர்மனி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து மசூதை வந்து எப்படியாவது பேன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் முடக்கிறாங்க. இவனை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் வந்து அவனுக்கு பிடிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் பாகிஸ்தானில் ரொம்ப சேஃபாகவே இருக்கான். இப்படிப்பட்ட இந்த ஒரு மோசமான டெரரிஸ்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டு நிறைய பேர்த்த வர வச்சுட்டு இருக்கான் பாகிஸ்தானுக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜிகாதிஸ், இவன் ட்ரெயின் பண்ண ஜிகாதிஸை வந்து வர வச்சுக்கிட்டு இருக்கான். இந்தியாவை வந்து எப்படியே அழிச்சே ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் தம்பி அப்புறம் இவனோட ஃபேமிலி ஒரு 10 பேரை கொண்டிருக்காங்கன்னு சொல்லி இவனே அனௌன்ஸ் பண்ணான்ல, அதெல்லாமே இதுக்கு தான். ஸோ இந்தியா வந்து எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எந்த அளவுக்கு இவனெல்லாம் வந்து அழிக்க போகிறாங்களா இல்லை அழிக்க முடியாதா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா பாகிஸ்தானும் ஒரு கை பிடிச்சி ஹெல்ப் பண்ணால் தான் முடியும். ஆனால் அவங்க சத்தியமாக மாட்டாங்க, அவங்ககிட்ட சுத்தமாக முடியாது. ஏன்னா பின்லேடனே வந்து யுஎஸ்ஏ வந்து அங்கே தான் பாகிஸ்தானில் தான் போய் கொண்டாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களே எல்லாத்தையும் பண்ணி எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்டு வெளியே வந்து நடிப்பாங்க. அதனால பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் ஹெல்ப்புக்கு எதிர்பார்க்கவே முடியாது. இந்தியாவே இறங்கி பூந்து அடித்தாதான் இவனை மாதிரி ஆளுகள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். ஸோ என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன மாதிரி பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.